பெரியாரின் நெறி கொண்டு அண்ணாவின் வழி வந்த கலைஞர் வாழியவே, கழக தலைவர் வாழியவே, கலைஞர் வாழியவே. நான் அவசரமா அமெரிக்கால இருந்து முன்னாந்தத்து இரவு தான் வந்து சேர்ந்தேன். இப்படி ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அஞ்சானஞ்சன் அண்ணன் அழகிரியாருக்கு. ஏன் என்ற திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை உடனே நம்மளுடைய பங்களிப்பா இதை போய் இதில் எதிர்ப்பு காமித்தாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டுமா அப்படிங்கிறது எல்லா மக்கள் மனதிலும் கருத்து எழுந்துள்ளது. எல்லா கட்சிக்காரன் என்ன தேவையில்லாத விஷயமா இருக்கு, இதே எப்படி நடக்குது, அதை கேட்டு எனக்கு பதறி போய் நான் ஓடியாந்தேன். இந்த நேரத்தில் யார் யாரோ அஞ்சானஞ்சன் அழகிரியார் யார் யாரையோ வளர்த்து விட்டார், எவ்வளவு பேருக்கு எத்தனையோ பதவிகள் வாங்கி கொடுத்தார். ஆனா இன்னைக்கெல்லாம் அவங்க எல்லாம் என்னங்க எங்க போயிருக்கிறாங்க, எல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் பதவி வாங்கி தர மாட்டார், அவர் நினைத்தால் எதுவும் செய்வார். மகனா என்னை ஏற்றுக்கொண்ட கலைஞருக்கு நான் அப்பாவை ஏற்றுக்கொண்ட கலைஞர் இன்னைக்கு ஏன் கலைஞருடைய கருத்துக்கு முரண்பாடா வந்து நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். கலைஞர் புள்ள அவருடைய மூத்த மகன் அஞ்சானஞ்சன் அழகிரியார் என்ன தப்பு செஞ்சாரு, கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணிட்டாரா? இந்த கட்சிக்காக தானே உழைச்சிக்கிட்டு இருக்காரு 40 ஆண்டு காலமா. அப்பேற்பட்டவரை 19ஆம் தேதி போய் பார்க்கிறாரு, பார்த்துட்டு வெளிநாடு போயிட்டு வரம்பான்னு சொல்லிட்டு போறாரு. 24ஆம் தேதி திருப்பி அப்பாவை பார்க்கிறாரு. பார்த்து என்னப்பா நான் ஊருக்கு போயிட்டு வந்த நேரத்தில் திடீர்னு 5 கட்சிக்காரனை நீக்கிறீங்களே, என்னப்பா நியாயம், ஏன்பா நீக்கிறீங்க, என்ன தப்பு பண்ணாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க கட் அவுட் கலாச்சாரம், இன்னைக்கு பேனரு போஸ்டர் வைக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு பிடித்த வாசகங்களை போட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க. அதை ஏதாவது சில கருத்து முறைவாக இருந்தால் கூப்பிட்டு ஏப்பா அது மாதிரிலாம் அடிக்காத, கண்டிக்கணும். ஒரு சின்ன விஷயம், அதுக்கு உடனே கட்சியை விட்டு தூக்கிருக்காங்க. இது என்னப்பா நியாயம், கூப்பிட்டு கண்டிச்சு நாளைக்கு இந்த மாதிரி அடிக்காதன்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னு நீ கட்சியை விட்டு விலகிக்கன்னு சொல்லி அவரையும் கட்சியை விட்டு விலகிட்டாங்க. ஒரு கட்சியில எதையுமே கேட்க கூடாதா? ஒரு அப்பாங்கிற முறையில மகன்கிற முறையில போய் உரிமையா என்னப்பா அந்த மாதிரி கட்சியில் நடக்குது கேட்க கூடாதா? ஒரு கட்சி தொண்டனா போய் ஒரு தலைவரை பார்த்து என்னங்க இந்த மாதிரி கட்சிக்காரெல்லாம் நம்ம கட்சிக்காரெல்லாம் நீக்கிட்டு இருக்கீங்களே கேட்க கூடாதா? இது கலைஞரால் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, கலைஞர் மனதிலிருந்து தோன்றிய வார்த்தை அல்ல, அவர் உதட்டிலிருந்து அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை இது. அதுதான் உண்மை. இன்னைக்கு அவரே ஒரு கட்சியை விட்டு தான் சொந்த மகனை கட்சியை விட்டு வெளியேற்றுவாங்களா, கட்சியை விட்டு நீக்குவாங்களா? அவர் எடுத்த முடிவு அல்ல, அவரை எடுக்க வைத்த முடிவு. நிச்சயம் இதற்கு நல்ல தீர்வு வரும், நாங்கள் நம்புகிறோம். தலைவர் கலைஞர் தான் எங்களுக்கு தலைவர் என்று அஞ்சானஞ்சன் அழகிரியார் இன்னைக்கு கூட சொல்லிக்கிறேன். அவர் எந்த தப்பும் பண்ணல. அவர் என்ன அறிவாளத்தை போய் செங்கக்கல்ல புடுங்கினாரா, அறிவாளத்தை உடைக்கணும்னு? என்ன பண்ணார் அவர்? கட்சிக்கு ஏதாவது துரோகம் பண்ண, கட்சிக்கு துரோகம் பண்ண எவ்வளவோ இன்னும் கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறான். அதை களை எடுக்க மாட்டீங்க. எந்தெந்த கட்சியில இருந்தா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவனை பூரா சேர்த்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டாண்டு காலமா கட்சிக்கு உழைச்சுக்கிட்டு வெளியேற்றிட்டு இருக்கீங்க. என்ன கட்சி இது? கட்சியினுடைய நிலைப்பாடு எங்க போய்கிட்டு இருக்கு? இந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சி? திருக்குவளை ஊரே எங்கள் திருவாரூர் தேரே, திசையட்டும் புகழே எங்கள் திகட்டாத தமிழே, கலைஞர் வாழும் நாளில் நாம் எல்லாம் வாழ்கின்றதே பெருமை, பெரியாரின் நெறி கொண்டு அண்ணாவின் வழி வந்த கலைஞர் வாழியவே, கழக தலைவர் வாழியவே, கலைஞர் வாழியவே, கழக தலைவர் வாழியவே. போற்றி பாடுங்க அண்ணே அழகிரி காலடி மண்ணே, போற்றி பாடுங்க அண்ணே அழகிரி காலடி மண்ணே, இக்குலத்தை சேர்ந்த கலைஞர் மகந்தா தெற்கு திசாலும் மன்னர் இவதா, போற்றி பாடுங்க அண்ணே
அழகிரி காலடி மண்ணே. ஆனா கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் தான் அதிக கூட்டமே வருது. அண்ணே சவுத் புள்ள நம்ம தானே, அண்ணன் என்ன சொல்ற அதை முடிவெடுக்கிறோம்னே. என்றென்றும் நான் அஞ்சானஞ்சன் அழகிரி பக்கம் நிற்பேன், உறுதியாக நிற்பேன்.